ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய 2 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டார் டிரைவர்ஸ் ஓகேவா? அதாவது இத பார்த்தீங்க அப்டின்னா, L29 3D அப்படிங்கிற மாடல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, L29 810 அப்படிங்கிற மாடல் சொல்லுவாங்க. ஓகேவா? இது 2மே மோட்டார் டிரைவர்ஸ் தான். பட் இதுக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ. ஏன் அப்டின்னா, இந்த மோட்டார் டிரைவர்ஸ் என்ன பண்ணுது? அண்ட் இந்த மோட்டார் டிரைவர்ஸ்ல எது பெஸ்ட்டா இருக்கும்? நம்மளோட இப்ப நம்ம குட்டியா ஒரு கார் ப்ராஜெக்ட் பண்றோம். அதாவது ஆட்டோமேட்டிக் ப்ளூடூத் கார் பண்றோம் அப்டின்னா இது 2ல எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இத வச்சு கத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூடூத் கார் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, இத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது 2ல எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து L293D அப்படிங்கிற மாடல்ல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு நம்ம ஒரு ஒரு அ இந்த மாரி ஒரு கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சாரி இந்த மாரி ஒரு மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்புட் குடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட அவுட்புட் எதிர்பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஜஸ்ட் 600 சாரி ஓகே. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து 4 டூ 36 வோல்டேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட்டா நம்மளால குடுக்க முடியும். ஓகேவா? அதே மாரி இதுக்கான இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து 4 டூ 46 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு இதனால இன்புட் குடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில இருக்கக்கூடிய இன்புட் பின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால 46 வோல்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால இன்புட் குடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான அவுட்புட் எவ்வளோ எடுக்கலாம்? ஸோ இது வந்து 4மே பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்புட் பின்ஸ் ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்புட் பின்ஸ் இது எல்லாமே ஓகேவா? இதில அவுட்புட் எவ்வளோ எடுக்க முடியும்? இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே அவுட்புட் பின்ஸ் தான். ஸோ இதில நம்ம எப்படி அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னா, இங்க அவுட்புட் பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 600 மில்லி ஆம்பியர்க்கான அவுட்புட் கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 1.2 ஓகேவா? ஸோ 1.2 ஆம்பியர் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா பீக் ஓகேவா? இது பீக்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பீக்கா பார்த்தீங்க அப்படின்னா 1.24 தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆ நம்மளோட L29 மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுல 2 ஆம்பியர் வரைக்கான கரண்ட்ஸ் கிடைக்குது. அதாவது 2000 மில்லி ஆம்பியர்க்கான கரண்ட் கிடைக்குது. ஸோ இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அட்வான்ஸான பெரிய, பெரிய மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதிகமான கரண்ட் அவுட்புட் தேவை. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட்டா யூஸ் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா, L29 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில இதுக்கான இன்புட், அவுட்புட் பார்த்துட்டோம். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட் சிங்க் அப்படிங்கிற ஒரு அதாவது ஹீட்ட டிஸ்மேண்டில் பண்றது. அதாவது ஹீட்ட வந்து வெளிய அனுப்புறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து ஹீட் சிங்க் அப்படிங்கிறது இன்பில்டா இருக்கும். ஓகேவா? ஹீட் சிங்க் அப்படிங்கிறது இன்பில்டா இருக்கும். ஸோ இன்பில்ட் ஓகேவா? ஸோ இன்பில்டாவே இதில இருக்கும். ஏன்னா, இதில வந்து அதிகமான வோல்டேஜ் குடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதே மாரி அவுட்புட் பாருங்க. ஸோ 2000 மில்லி சாரி ஓகே. 2000 மில்லி ஆம்பியர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது எவ்வளோ ஹீட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இதில கூல் பண்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஹீட் சிங்கிங் சிஸ்டம் இதில இன்பில்டா இருக்கு. பட் இதில கிடையாது. ஏன் அப்படின்னா, இதில வந்து அந்த அளவுக்கு பெரிய அவுட்புட் இல்ல. அதே மாரி அவுட்புட் இல்ல. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து பெரிய அளவுக்கு ஹீட் அதிகமா புரொடியூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஹீட் சிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரல. ஸோ ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஆ இப்போ நம்மளுக்கு வந்து இதுல வந்து புரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கேயுமே புரொடெக்ஷன்ஸ் இருக்கும். பட் எக்ஸ்டர்னலா இருக்கும். ஓகேவா? இங்க வந்து எக்ஸ்டர்னல் புரொடெக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே. எக்ஸ்டர்னல் புரொடெக்ஷன் அதாவது எப்படி என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆ இங்க வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அதிகமான கரண்ட் குடுக்குறோம்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ கரண்ட் குடுக்குறோம். ஸோ அதே நேரத்தில நம்மளுக்கு வந்து அவுட்புட் எடுக்கணும். இந்த டைம்ல நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு வந்து சம் கொலாப்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, அதிகமான கரண்ட் வந்து புரொடியூஸ் ஆகுற டைம்ல நம்மளுக்கு என்னவாகும் அப்டின்னா, வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஆ அதோட ஃப்ளோவ கொண்டு போயிட்டு என்னாகும், அதாவது கொலாப்ஸ்னால பார்த்தீங்க அப்டின்னா, இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆயிரும். ஓகேவா? கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்டின்னா, வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்டின்னா, சடன் பீக்கா அதோட வோல்டேஜ் ரேட்ட அதிகப்படுத்திரும். ஓகேவா? ஸோ அப்ப என்னாகும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இத தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இதில இன்பில்டாவே ஒரு புரொடெக்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது எக்ஸ்டர்னலா நம்ம வந்து இது பண்ணணும். பட் அது வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து இதில வந்து எல்லாமே எல்லா சிஸ்டமும் இன்பில்டா இருக்கு. ஸோ அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது இல்ல. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, அதாவது இது 2க்குள்ள சைஸ் ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சம் ஸ்மாலரா இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சம் ஹை அதாவது பெருசா இருக்கும். ஓகேவா? ஏன் அப்டின்னா, இதில பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாரி இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிம்பிளா
ஆர்டினோவுக்காக மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ARDUINO. ஸோ ஜஸ்ட் வந்து ஆர்டினோ. ஸோ இது வந்து மெயினா ஆர்டினோவுக்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்ல. எல்லா டிவைஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் டிவைஸ். இதுவுமே யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து மோர் காம்பேக்ட்டா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டினோவுக்கு தான். ஏன்னா, இதோட பின் செட் அப்படியே கனெக்ட் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். பிளஸ் ஆர்டினோல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூடூத் மாடியூல் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அதோட அது பார்த்தீங்க அப்படின்னா, சம்திங் எல்லாமே ஹை காஸ்ட்டா வரும். பட் இதில அப்படி இல்ல. இதில வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 2 பின்ஸ நம்ம கனெக்ட் பண்றது மூலியமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கான எக்ஸாம்பிள் அடுத்து சொல்றேன். இப்ப பாருங்க. இப்போ வந்து இது 2யும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய L29 3D அப்படிங்கிற மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பின் பண்ண போறோம். அவங்க குடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஆர்டினோல பின் பண்ணிட்டு, இங்கேருந்து 4 அதாவது 4 மோட்டார் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, இங்கேருந்து 2, இங்கேருந்து 2 ஓகேவா? இப்போ ஒரு மோட்டார் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா 2 வயர் வருமா? ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியா மோட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்க பாருங்க 2 அவுட்புட் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்க ஒரு மோட்டார் எடுத்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, 1 இங்க 2 ஓகேவா? இப்படி தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ 4 மோட்டார் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் இப்போ நான் சொல்லப் போறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதில 2 ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாரி. ஸோ 4 அவுட்புட் பின் மொத்தமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மோட்டார் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 2 மோட்டார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 மோட்டரோட நம்மளுக்கு VCC பின் இருக்கும்ல, அதாவது வோல்டேஜ் பின். ஸோ அத எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே பின்ல கனெக்ட் பண்ணணும். அதே மாரி 2க்கான கிரவுண்ட் பின் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே பின்ல கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 2 மோட்டார்ஸா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால இந்த ஒரு அவுட்புட் அதாவது அவுட்புட் 1ன்னு வச்சுக்கலாம். இது அவுட் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில கனெக்ட் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மோட்டார்ஸ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 கரண்ட்ஸ் இன்புட் வேணுங்களா? அவுட்புட் வேணுங்களா? ஸோ குடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி VCC ஓகேவா? ஸோ இப்போ குடுத்துட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம 4 மோட்டார் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய L2980 அப்படிங்கிற இந்த ஒரு மாடலுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? பட் இது 2லயும் பார்த்தீங்க அப்படின்னா, எது பெட்டர்? அதாவது எது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, L29 810 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் தான். ஏன்னா இது வந்து மோர் அட்வான்ஸான அப்ளிகேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா, அதிகமா நம்மளுக்கு வந்து அவுட்புட் தேவைப்படும் கரண்ட். ஓகேவா? ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 600 மில்லி ஆம்பியர கம்பேர் பண்ணும்போது 2000 எவ்வளோ ஹையா இருக்கு அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது 2யுமே வச்சு பண்ண போறோம். முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா, L29 810 அப்படிங்கிற இந்த மாடல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான சம் டிலே ஆயிருச்சு. ஓகேவா? இன்னைக்கே வந்து அந்த வீடியோ குடுத்துருக்கணும். பட் சம் டிலேனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ இன்னைக்கு வரல. பட் நாளைக்கு கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்துரும். ஓகேவா? ஸோ அதனால நாளைக்கு L29 810 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் டிரைவர வச்சு எப்படி நம்ம வந்து ESP32 கனெக்ட் பண்ணி ஒரு ப்ளூடூத் கார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ளூடூத் அப்படிங்கிறது எதுக்கு நான் இங்க சொல்லல அப்படின்னா, ஜஸ்ட் ESP எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இன்பில்டா ப்ளூடூத் பிளஸ் வைஃபை இருக்கும். ஓகேவா? ப்ளூடூத் பிளஸ் வைஃபை இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லல. இப்போ நம்ம வைஃபை கார் பண்ணணும் அப்படின்னாலே பண்ணலாம். ப்ளூடூத் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால அடுத்த வீடியோல எப்படி டீட்டெயிலா பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய்.